ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கத்தாரில் இருக்கிற ஜமலியான்ற ஏரியாவில் அல்மீராவுக்கு வந்திருக்கோம். அல்மீரானா நம்ம ஊரில் இந்த சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்குல்ல அது. இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, காலையிலே சாப்பிட்லான்ட்டு குபூஸ் வாங்க வந்திருக்கோம். குபூஸ்னால் நம்ம ஊரில் வந்து இந்த சப்பாத்தி அந்த மாதிரி இருக்குல்ல அது. இங்கே எல்லாமே இருக்கும். இங்கே ட்ராலி ஃபுல்லாக இருக்குல்ல, இதுதான் குபூஸ். இதில் 10 பீஸ் இருக்கும். இங்கே எல்லோரும் இதான் சாப்பிடுவாங்க காலையில். முக்கியமாக இந்த பெங்காலிங்க இருக்காங்கள, அவங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம இது காலையில் 2 மணி நேரம் சாப்பிடுவோம். இதை பாருங்கள், இது சின்னதாக தான் இருக்கும். இன்னும் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய இடம் இருக்கும். இது வில்லேஜ் மாதிரி இருக்கிற ஏரியா. இங்கே மீன், ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. ஃப்ரூட்ஸு, சிக்கனு, முட்டை, சிப்ஸு, நமக்கு தேவையானது எது வேணால் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வாங்கியாச்சு. இப்போ வந்து $1 அந்த குபூஸ் இருக்குல்ல, அது $1. அங்கே தான் பில்லு போகிற இடத்துல கொடுத்துட்டு $1 கொடுத்துட்டா அவன் பில்லு போட்டு கொடுத்துருவாப்புல. வாங்கி முடிச்சாச்சு. நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் வெளியே ஓப்பன் ஆகும். சென்சார் தான் டோர்லாம். நம்ம வெளியே தானே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுவோம். இதான் எங்கள் ரூமு. உள்ளே வர போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். மேலே ஒரு ஆள், கீழே குழம்பு கூட வைக்க போகிறோம். இது ஆட்டோமேட்டிக்கான அடுப்பு. அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படியே எரியும். இந்த குழம்பு சுட வச்சுட்டு இந்த குபூஸையும் சுட வைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் இப்போ வாங்கிட்டு வந்தால் அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் சூடு பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதை சூடு பண்ணிவிட்டு இப்படி ஒரு பக்கம் அந்த பக்கம் திருப்பி வச்சு சூடு பண்ணிக்க வேண்டியதான். அதை சூடு பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம கவர் உள்ளே வச்சு கவரை மூடிடணும். ஏன்னா இல்லைன்னா அப்படியே மொரன்னு ஆகிடும். கவர் உள்ள இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கவரில் வச்சுட்டோம். இப்போ குழம்பு கொதிக்குதான்னு பார்ப்போம். குழம்பு கொதிச்சிச்சின்னா சாப்பிட வேண்டியதான். குழம்பு கொதிச்சிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வெளிநாட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டு அனுபவம் இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, பாய்.